வணக்கம். இன்றைக்கி வந்து நம்முடைய ஸ்டூடெண்ட்டு, அதாவது ஆன்லைன் கிளாஸில் இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டு தான் இந்த அளவுகள் அனுப்பியிருக்கிறாங்க. உயரம் 15, சின்ன ஷோல்டர் வந்து 2.25 அவங்க வச்சுருக்கிறாங்க. மார்பு சுற்றளவு 38, மிடில் வந்து 40, இடுப்பு சுற்றளவு 31. அப்போ மார்பு சுற்றளவுக்கும் இடுப்பு சுற்றளவுக்கு 7 இன்ச்சு டிஃப்ரெண்ட் இருக்குது. 38 4 இன்ச்சு மைனஸ் பண்ணோம்னா 38 4 இன்ச்சு மைனஸ் பண்ணோம்னா 34, இடுப்பளவு 34 இருக்கணும். ஆனால் இவங்களுக்கு டிஃப்ரெண்ட் பாடின்றதுனால இடுப்பளவு 31 தான், கிட்டத்தட்ட 7 இன்ச்சு குறைவாக இருக்குது. ஆனால் ஆம்கோல் ரவுண்டு 38/4 அப்படின்னா 9 -1, அப்போ 8 இன்ச்சு இருக்கணும். அதுலேயும் 4 இன்ச்சு கம்மியாக தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான அளவுகளை அவங்க இருக்கிறதுனால அவங்களுக்கு குழப்பமாக இருக்குது. அப்படின்றதுனால தான் இந்த அளவை இன்றைக்கி நானே ஒரு கட்டிங் வீடியோவை போடுறேன். பார்க்கலாம் வாங்க. இப்போ வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு எப்போவுமே வந்து பேக் பார்ட்டு தான் ஃபஸ்ட்டு போடணும். ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கலாம். இன்னொரு 1/2 இன்ச்சில் நம்ம எவ்வளோ பிடிச்சி தைக்கிறோமோ அந்த அளவுக்கு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன். உயரம் வந்து 15 ப்ளஸ்ஸு ஸ்டிச்சிங்க்காக ஒரு 1/2 இன்ச். இது வந்து ஷோல்டருடைய இடம், சரிங்களா? இந்த ஷோல்டருடைய இடத்த வந்து நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். இப்போ இந்த ஷோல்டர் எப்படி நம்ம கண்டுபிடிக்குது? இப்போ இந்த மாதிரி அளவில் எடுத்த ப்ளவுஸில் எடுத்த அளவு அப்படின்னா அதுக்கு ஃபுல் ஷோல்டருக்கு அளவு வராது. அப்போ நாம் தான் அதை கண்டுபிடிக்கணும். அப்போ எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா 38/2 அப்படின்னா 19 -3 இன்ச்சு, இப்போ 16 -1/4 இன்ச்சு அப்படின்னா 15.25. இதுதான் ஷோல்டர் கண்டுபிடிக்கிற மெத்தட். அப்போ 15.25 2ஆக பிரித்தோம்னா 7.25 1 பாயிண்ட். அப்போ 7.25 இன்ச்சு நம்ம ஷோல்டர் அளவு எடுத்துக்கிறோம். இங்கிருந்து 7.25. இப்போ பேக் நெக்கு அவங்களுடைய ப்ளவுஸில் வந்து 9 இன்ச்சு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 9.25 இன்ச்சு மைனஸ். ஸோ இந்த அளவு நமக்கு கழுத்தினுடைய டீப், சரிங்களா? இப்போது இங்கே வச்சிருக்கிற ஒவ்வொரு இன்ச்சுக்கும் 1 இன்ச்சுக்கு 1/4 இன்ச்சு மைனஸ் பண்ணணும். இங்கே 16ல் 1/4 இன்ச்சு மைனஸ் பண்ணோமா, அந்த மாதிரி இந்த ஷோல்டரில் இவங்களுக்கு 8 இன்ச்சு வைக்கலாம். ஆனால் 1/4 இன்ச்சு மைனஸ் பண்ணுன்றது ஃபார்முலா. இப்போ இங்கே 9 இன்ச்சு இருக்குது. 1/4 1/2 3/4 1 1/4 1/2 1/3 2 2/4 2/4 மைனஸ் பண்ணலாம். ஆனால் ஷோல்டர் வந்து 2/3 இருக்குது. அப்போ இவங்களுக்கு சின்ன ஷோல்டர் பெரிய அளவில் தேவைப்படுது. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா 2 இன்ச்சு ஸ்டாண்டர்ட் அளவு எடுத்துக்கிறேன். 7.25ல் 2 இன்ச்சு ஸ்டாண்டர்ட் அளவு போச்சுன்னா மீதி வந்து நமக்கு இந்த இடத்துல 5.25 இன்ச்சு இருக்குது. இந்த 5.25ல் சின்ன ஷோல்டருடைய அளவு இந்த இடத்துல 2.25 இருக்குது. பொதுவாக வந்து டீப் நெக் வைக்கிறவங்க இந்த 2.25 வைக்கணும்னு அவசியம் இல்லை. அப்போ இவங்களுக்கு நம்ம மாடிஃபை பண்ணிக்கலாம். எப்படி? 2.5 இன்ச்சு ஷோல்டர் அளவு வைக்கிறேன் ப்ளஸ் ஒரு 3/4 இன்ச்சு. அப்போ மீதி இந்த இடத்துல எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம்னா 2.5 இன்ச்சு இருக்குது. இந்த 2.5 இன்ச்சு அப்படியே வந்து இந்த இடத்துல நான் வந்து கீழே 2.5 ப்ளஸ் ஒரு 1/2 இன்ச்சு, அப்போ 3 இன்ச்சுக்கு இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், கழுத்தினுடைய டீப் நாம் மார்க் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு மேலே 5.25 இருக்குது. இப்போ இங்கே 5.25 அப்படியே மார்க் பண்ணிவிட்டு 1/2 இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கிறோம். ஏன்னா இது 1/4 போட முடியாது. 38க்கும் 31க்கும் 7 இன்ச்சு டிஃப்ரெண்ட் இருக்குது. அப்போ இதை வந்து நம்ம பேக்கில் சமன்படுத்தணும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா சென்டர் கேப்பில் போட போகிறோம். அப்போ மேலே 5.25 இருக்குது. அந்த 5.25 கீழே இருக்கிட்டு 1/2 இன்ச்சு மைனஸ் பண்ணுறோம். அப்போ 5.25ல் நம்ம என்ன பண்ணலான்னா செஸ்ட் லைன் ப்ளஸ் வந்து ஆம்கோலுடைய ஹைட்டு நம்ம வைக்க போகிறோம். ஓகேவா? இப்போ மேலே 3.25 இருக்குது. அதே போல் அந்த 3.25 நம்ம இங்கேயும் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துல எடுத்துக்குவோம். இப்போது 38 இன்ச்சு மார்பு சுற்றளவு 4ஆக டிவைட் பண்ணோம்னா 9.5 இன்ச்சு ஃபஸ்ட்டு இதில் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நமக்கு ஆம்கோல் ரவுண்டு 8.25. அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே வந்து நம்ம ஈஸில் வச்சு எடுத்துக்கிறோம். அப்போ 5.25
5.25 பாதி 2.5 பாயிண்ட்டு 1/4 இன்ச்சு கீழே. ஸோ இங்கே வந்து 2.25 ஒரு பாயிண்ட் இருக்குது. அந்த 2.25 ஒரு பாயிண்ட்டு இந்த பக்கமும் மார்க் பண்ணிட்டு. ஸோ இதில் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ தான் பேசிக்காக முதல்ல பார்க்குறேன், கட்டிங் பார்க்குறேன், கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா நீங்கள் ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களை நான் வந்து வழி நடத்துவேன். உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டும் நாங்கள் கொடுப்போம். ஸோ இப்போ இந்த மாதிரிலாம் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பேசிக்காக நம்ம பழகணும். ஓகேவா? இப்போ ஆம்கோல் ரவுண்டு வரைஞ்சிட்டோம். ஆம்கோல் ரவுண்டு 8.25 வேணும். இப்போ மேலே இருந்து அந்த 8.25 வரையும்போது நமக்கு இங்கேருந்து ஒரு 1/4 இன்ச்சு இந்த இடத்துல கேட்குது. ஓகேவா? அப்போ நமக்கு இந்த இடத்துல 1/4 இன்ச்சு கேட்குது. 9.5 ப்ளஸ்ஸு இங்கே ஒரு 1/4 இன்ச்சு, அப்போ 9.25 இருக்குது. இங்கே அவ்வளோதான் தேவைப்படுது, அதனால் அந்த அளவுக்கு தான் நம்ம எடுக்கிறோம். ஸோ மீதி இருக்கிறதெல்லாம் நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டில் பார்த்துக்கலாம். இப்போது இவங்களுக்கு அதிகபட்சம் எவ்வளோ வைக்கலாம் அப்படின்னா நம்ம 8.5 இன்ச்சு வரைக்குமே ஆம்கோல் ரவுண்டு வைக்கலாம். ஒருவேளை இவங்க வந்து ஆம்கோல் ரவுண்டு தப்பாக எடுத்திருந்தாலும் அது பிரச்சனை வரும். அதனால் இவங்களுக்கு ஆம்கோல் ரவுண்டு நம்ம என்ன பண்ணலாம், 8.5 இன்ச்சே வைக்கிறோம். தேவையில்லைன்னா 8.25 வச்சுக்கலாம். அப்போ அந்த 1/4 இன்ச்சு நம்ம விட்டுட்டு பண்ணிக்கலாம். அப்போ இங்கே நம்ம சென்டர் கேப்புக்காக 1/2 இன்ச்சு கூடுதலாக வைக்கிறோம். இப்போ 9.5 ப்ளஸ்ஸு 1/2 இன்ச்சு டோட்டலாக 10 இன்ச்சு எடுத்துக்கிறோம். இப்போ இங்கே வந்து இடுப்பளவு எடுத்துக்கலாம். 31 இன்ச்சு இடுப்பளவு 4 டிவைட் பண்ணோம்னா 7.25. ஃபஸ்ட்டு 7.25 மார்க் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இங்கே 1/2 இன்ச்சு கொடுத்துருக்குறோம். அந்த 1/2 இன்ச்சு நம்ம இந்த இடத்துல எடுத்துக்கலாம். ப்ளஸ் வந்து நம்ம 1 இன்ச்சு டாட்டுக்கு எடுத்துக்கிறோம். அப்போ டோட்டலாக இங்கே எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம்னா நமக்கு 9.25 இன்ச்சு இருக்குது. ஸோ இப்போ இந்த மாதிரி வந்து நம்ம பேக்கில் சமன்படுத்திட்டோம் அப்படின்னா ப்ளவுஸ் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இந்த மாதிரி எடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ரா நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது. புதுசாக படிக்கிறவங்க கூட ஈஸியான ஒரு மெத்தடில் இந்த கட்டிங்கை போட்டுடலாம். பொதுவாக வந்து ஷோல்டர் சென்டரில் இந்த டாட் வந்து நம்ம எடுக்கணும். சென்டர் கேப் ஃபார்முலா அப்படின்னா ஷோல்டர் சென்டரில் எடுக்கணும். இந்த ப்ளவுஸ் என்ன, அது சென்டர் கேப் ப்ளவுஸ். சைஸ் வந்து 38. இங்கே எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம்னா 4.1 இருக்குது. அந்த 4.1 இங்கே மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து நாம் ஸ்ட்ரைட் லைன் எடுத்துக்கலாம். எடுத்துக்குவோம். பேக் நெக்கு வந்து நமக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ டாட்டுக்கு 1 இன்ச்சு எடுத்துருக்குறோம். அப்போ மிடில் செஸ்ட்டு இந்த டாட் எவ்வளோ ஹைட் இருக்கலாம் அப்படின்னா மிடில் செஸ்ட்டு கீழே இருக்கணும். மேலே ஸ்டிச்சிங் கழிச்சிட்டு மிடில் வந்து 40, 4 பிரித்தா 10, மேலே ஸ்டிச்சிங் கழிச்சிட்டு 10 1/2 இன்ச்சு கீழே. ஸோ இதுக்கு கீழே தான் இந்த டாட் இருக்கணும். ஸோ இந்த வீடியோவை ஒரு முறைக்கு 4 முறை பாருங்கள். அப்போது இது வந்து உங்களுக்கு எப்படி செய்யணுன்றத ஒரு ஐடியா கொடுக்கும். இது ஒரே வீடியோவில் நீங்கள் கற்றுக்க முடியுமா அப்படின்னா அது உங்களுடைய திறமையை பொறுத்து. ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ அடுத்த மாதம் 19ஆம் தேதி 19/8/2026 அன்றைக்கு ஆகஸ்ட் மாதத்தில் நம்ம 6வது பேட்ச்சு ஆரம்பிக்க போகிறோம். விருப்பம் உள்ளவங்க நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். மிக தெளிவான ரெக்கார்டட் வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். லைவ் கிளாஸில் எடுக்கிற ரெக்கார்டட் வீடியோ. இன்னும் அதிகமான அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன். ஸோ இப்போ இந்த மாதிரி வந்து தேவையான கட்டிங்கை நம்ம போட்டிருக்கிறோம். பார்க்கலாம். இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம் வாங்க. ஸோ அதே நேரத்தில் ஒரே வீடியோவில் எல்லாத்தையும் நம்ம கற்றுக்க முடியும் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா ஒரே வீடியோவில் எல்லா விஷயத்தையும் நம்ம சொல்ல முடியாது. ஒவ்வொரு கிளாஸுக்கும் ஒவ்வொரு விதமான கட்டிங் இருக்குது. 1/4 எடுக்கிறீங்களா, அது ஒரு விதமான கட்டிங்கு. சென்டர் கேப் எடுக்கிறீங்களா, அது ஒரு விதமான கட்டிங்கு. பிரின்சஸ் எடுக்கிறீங்களா, அது வேறு மாதிரி ஒரு தோற்றம். போட் நெக்கு, அது அட்வான்ஸ் லெவலு. அப்போ எல்லாத்துக்கும் நம்ம ஒரே பேட்டர்னில் கட் பண்ணிட முடியுமா அப்படின்னா முடியாது. அப்போ நம்மளை நம்ம ஸ்டடி பண்ணிக்கணும் அப்படின்னா நாம் கொஞ்சம் தியாகம் பண்ணணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் நம்ம உண்மையாய் இந்த தொழிலில் நீடிக்க முடியும். இந்த தொழிலை நம்ம கற்றுக்க முடியும். சரிங்களா?
ஸோ பேக் பார்ட் முடிஞ்சது. ஸோ முடிஞ்ச இடத்துல வந்து நம்ம தேவையான அர்க்கத்தெல்லாம் போட்டு வச்சுக்கலாம். இப்போ பேக் முடிஞ்சிருச்சு. இப்போ ஃப்ரண்ட் எடுக்கும்போது ஸோ இந்த சைடில் நம்ம ஊக்குப்பட்டி சைடில் வந்து சென்ட்ரிகா ப்ளவுஸ்ன்றதுனால ஊக்குப்பட்டி சைடில் நம்ம என்ன பண்ண முடியாது, தேவையில்லை, எக்ஸ்ட்ரா எடுக்க தேவையில்லை. அதனால் நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து இதில் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, பேக் பீஸை வச்சு ஒரு ஜெராக்ஸ், புதுசாக பழகும்போது பேக் பீஸை வச்சு ஒரு ஜெராக்ஸ் போட்டுக்கலாம். முதல்ல வந்து நமக்கு கற்றுக்கணுன்ற ஆர்வம் இருக்கணும். அதாவது இது சென்டர் டாட்டுடைய இடம், ஆம்கோல் லைனு, அக்ராஸ் செஸ்ட் பாயிண்ட்டு. ஸோ பேக்கில் நெக் லைன் நம்ம எப்படி மார்க் பண்ணிக்கலாமோ அந்த நெக் லைன் அப்படியே எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து செஸ்ட் லைன், ஸோ இது வந்து அக்ராஸ் செஸ்டுடைய லைனு. லைட்டாக ஒரு 1/4 இன்ச்சு உள்ளே தள்ளி நம்ம இந்த லைனை மார்க் பண்ணிக்கலாம். பேக் நெக் எப்படி எடுத்துக்கிறோமோ அதே போல் ஃப்ரண்ட் நெக்கு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஃப்ரண்ட் நெக்கு மேலே ஸ்டிச்சிங் கட்டிட்டு 7 இன்ச்சு ஃப்ரண்ட்டு, 1/4 இன்ச்சு மைனஸ், லைட்டாக இது மாதிரி கிராஸ் எடுத்துகிட்டு நெக் ஷேப் நமக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம 5.25 மேலே ஷோல்டர் வச்சுருக்கோம், இங்கேயும் அந்த 5.25 இருக்கும். இங்கேருந்து ஒரு 1/4 இன்ச்சு உள்ளே தள்ளி இந்த ஷேப் நம்ம ஃப்ரண்ட்டு கவர் தட்டுக்காக, இந்த குழிவாக எடுக்கிறதுக்காக எடுத்துக்கலாம். இப்போ ஊக்குப்பட்டி வந்து சென்டர் கேப் பண்ணுறதுனால 1/4 இன்ச்சு உள்ள தள்ளி நம்ம எடுத்துக்கணும். இப்போ பேக்கில் வந்து நம்ம 9.5 இன்ச்சு எடுத்துருக்குறோம், 9 10 இன்ச்சு எடுத்துருக்குறோம். 38ல் 10 பெருக்கல் 2 அப்படின்னா 20. அப்போ 20 இன்ச்சு போயிடுச்சுன்னா மீதி வந்து நமக்கு 18 இன்ச்சு இருக்கும். 18 2ஆக பிரித்தோம்னா 9 இன்ச்சு. இப்போ இங்கேருந்து 9 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடம் 9 இன்ச்சு இருக்குது. இப்போ ஆம்கோல் ரவுண்டு, ஸோ இது நம்ம வந்து எடுக்கும்போது ஆம்கோல் ரவுண்டு 8.25 வேணும். ஸோ இந்த 8.25 இங்கே கரெக்டாக இருக்குது. இந்த இடத்த வந்து நம்ம மார்க் பண்ணிவிட்டு மீதி இருக்கிறது நமக்கு இந்த இடத்துல 3/4 இன்ச்சு இருக்குது. அதாவது நம்ம ஏற்கனவே 10 இன்ச்சு மார்க் பண்ணிருக்கோம் இல்லைங்களா பேக்கில். அப்போ பேக்கில் 20 இன்ச்சு போயிடுச்சு, ஃப்ரண்ட்டில் வந்து 9 இன்ச்சு. அப்போ டோட்டலாக 38 இன்ச்சுன்றது கரெக்டு. எக்ஸஸாக இருக்கிறது ஊக்குப்பட்டிக்கும் டாட்டுக்கும் எடுத்துட்டோம். ஸோ இந்த மாதிரி நம்ம கணக்கு போட்டு எடுத்துக்கலாம். அடுத்தது இங்கே டாட் சென்டர் 40/4 10 மேலே ஸ்டிச்சிங் கழிச்சிட்டு 10 இன்ச்சு நம்ம எடுக்கிறோம். இது வந்து டாட் சென்டர் 40/3, அதாவது ஃப்ரண்ட் ஹைட்டு. ஸோ ஃப்ரண்ட் ஹைட் எடுக்கும்போது 40 3ஆல் டிவைட் பண்ணோம்னா 13.3 ப்ளஸ்ஸு 1/2 இன்ச்சு ஸ்டிச்சிங்காக. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம எடுத்துக்கணும். ஸோ ஃப்ரண்ட் ஹைட்டு எடுக்கும்போது நம்ம மிடில் செஸ்ட்டை பயன்படுத்திக்கணும்.
ஸோ பேக்கு நம்ம எவ்வளோ வச்சுருக்கிறோமோ அதே ஹைட்டு வரணும் அப்படின்னாலும் நம்ம முயற்சி பண்ணலாம், தப்பு கிடையாது. ஸோ அதே நேரத்தில் நீங்கள் வந்து டிவைடிங்கில் என்ன வருதோ அதை பயன்படுத்திக்கணும். 13.3. இப்போ டோட்டலாக நமக்கு நம்ம அளந்து பார்த்தோம்னா மேலேருந்து இது வரைக்கும் 14 இன்ச்சு இருக்குது, பேக் ஹைட்டு 15 இன்ச்சு. ஸோ இப்போ நம்ம மீதி பட்டியில் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறோம். இப்போ பேக்கு மிடில் செஸ்டிங்கு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம். பேக்கில் வந்து 9.5 இன்ச்சு இருக்குது, ஓகேவா? ஸோ மிடில் செஸ்ட்டு 40 2 டிவைட் பண்ணால் 20. பேக்கில் 9.5 இருக்குது, அந்த 9.5 போக 20 இன்ச்சு நமக்கு இருக்கணும். ஸோ 9.5 இந்த இடத்துல இருக்குது. ஸோ இந்த இடத்த வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஃபினிஷிங் பண்ணிக்கலாம். இந்த இடம் வந்து நமக்கு பேக்கும் ஃப்ரண்ட்டு சேர்த்து 20 இன்ச்சு இருக்குது மிடில் செஸ்டுடைய இடம். இந்த இடத்த ஃபினிஷிங் பண்ணிக்கலாம். இப்போ ஷோல்டர் சென்டரில் 4.1, அந்த 4.1 நம்ம இந்த இடத்துல எடுக்கணும். ஸோ இப்போ நம்ம ஊக்கு பட்டி கழிச்சிட்டு எடுக்கணும். 40 10ஆல் டிவைட் பண்ணால் 4 இன்ச்சு. அப்பெக்ஸ் டு அப்பெக்ஸ் வந்து 8 இன்ச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ 4 இன்ச்சு நமக்கு கரெக்டாக இருக்குது. அப்போ அந்த 4 இன்ச்சு வந்து இந்த இடத்துல வரும். ஸோ இந்த இடத்த வந்து நம்ம ஒரு பாயிண்ட் தள்ளி இந்த டாட்டை வந்து எடுக்க வேண்டியதாக வரும், ஓகேவா? அடுத்தது 40 டிவைடு பை 13. 40 13ஆல் டிவைட் பண்ணோம்னா 3 இன்ச்சு வரும். ஸோ இந்த 3 இன்ச்சு வந்து நமக்கு டாட்டுடைய அகலம். ஸோ இதை வந்து நம்ம கரெக்டாக எடுத்துக்கலாம். ஸோ இங்கேருந்து மார்க் பண்ணும்போது கரெக்டாக இப்படி எடுத்துகிட்டு இங்கேருந்து ஒரு 1.5 இன்ச்சு 1.25 இன்ச்சு கேப் கொடுத்து இந்த பாயிண்ட்டை நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது இந்த பாயிண்ட் வந்து இந்த டாட்டுடைய இடம் இந்த பக்கம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஹைட் செக் பண்ணிக்கலாம். 3.25 ஒரு பாயிண்ட்டு, அதே போல் 3.25 ஒரு பாயிண்ட்டு, இந்த சைடும் 3.25 ஒரு பாயிண்ட்டு. இப்போ நம்ம அண்டர் பஸ்ட் எடுத்துக்கிறோம். 3.25 ஒரு பாயிண்டில் பாதி அது என்ன இருக்கோ அதை அப்படியே எடுத்துக்கலாம். ஸோ எல்லாவற்றையும் நம்ம முயற்சி பண்ணால் மட்டும்தான் செய்ய முடியும். அன்பு சகோதரனே சகோதரியே, முயற்சி பண்ணாமல் எதையும் சாதிக்க முடியாது. ஸோ ஒரு முறைக்கு 4 முறை நம்ம ஆன்லைன் கிளாஸில் எடுத்துருக்குறோம். இந்த சென்டர் கேப் ப்ளவுஸ் வந்து தெளிவாக எடுத்துருக்குறேன். அதை ஒரு முறைக்கு 4 முறை பாருங்கள், அப்போ உங்களுக்கு புரியும். நம்ம சேனல் பார்க்குறவங்க இந்த வீடியோவை நீங்கள் ஒரு முறைக்கு 4 முறை பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற சாராம்சம் உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். இப்போ ஊக்குப்பட்டி டாட்டு 5.25 இருக்குது. இதை அப்படியே சென்டர் பண்ணோம்னா இந்த இடம் கிடைக்குது. இந்த டாட் நம்ம 3 இன்ச்சு கொடுத்துருக்குறோம். அப்போ அந்த 3 இன்ச்சு இந்த பாயிண்ட்லேருந்து நம்ம இந்த 3 இன்ச்சு நம்ம எடுத்துக்கிறோம். இது டாட்டுடைய இடம். மேலே 1/4 இன்ச்சு கீழே 1/4 இன்ச்சு நம்ம இந்த மாதிரி டாட் எடுத்துக்கிறோம். அடுத்தது இப்போ வந்து 3/4 இன்ச்சு நம்ம எடுத்துருக்குறோம். இந்த 3/4 இன்ச்சே வந்து 1/4 இன்ச்சு 1 பாயிண்ட் இந்த பக்கமும் 1/4 இன்ச்சு 1 பாயிண்ட் இந்த பக்கமும் இந்த டாட்டுடைய ஹைட்டை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஹைட்டு எவ்வளோன்னு பார்த்தோம்னா 4.5. அதே போல் இங்கேயும் அந்த 4 இன்ச்சு இருக்குது. இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம தெளிவாக இந்த இடத்துல பார்த்துருக்குறோம். இப்போ இந்த இடுப்பளவை செக் பண்ணிக்கலாம். ஸோ பேக்கில் வந்து என்ன பண்ணியிருக்கோம், 31 டிவைட் பை 4 7.25 ப்ளஸ் 1/2 இன்ச்சு கொடுத்துருக்குறோம். அப்போ 8.25 எடுத்துருக்குறோம். ஸோ இப்போ ஃப்ரண்ட்டில் எடுக்கும்போது நமக்கு மறுபடியும் இந்த இடத்துல 7.25 வந்தால் போதும். இங்கே இருக்கான்னு பார்த்துக்கலாம். 5.5 அந்த 5.5 போக 7.25 ப்ளஸ் 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ராவே இருக்குது. சரியா? இப்போ இந்த மாதிரி தெளிவாக நம்ம வந்து கிளாஸில் இன்னும் அதிகமாக நம்ம வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறோம். விருப்பம் உள்ளவங்க ஆன்லைன் கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு பட்டி எடுத்துக்கலாம். ஸோ ஸ்லீவ் அவ்வளவு அவங்களுக்கு கொடுக்கல. ஸ்லீவ் வந்து நிறைய கட்டிங் நம்ம போட்டுருக்குறோம். அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க.
இப்போ நான் வந்து பட்டி வரைக்கும் இந்த கிளாஸ் எடுத்துகிட்டு முடிக்கிறேன். ஸோ இந்த இடம் வந்து எப்போவுமே ஒரு 1/4 இன்ச்சு மேலே வர மாதிரி வச்சு கட் பண்ணிக்கணும். அப்போ தான் நீங்கள் ஃப்ரண்ட்டு டக் ஜாயின் பண்ணும்போது அப் அண்ட் டவுன் வராது. ஸோ பட்டி எடுக்கும்போது கரெக்டாக இது மாதிரி அப் அண்ட் டவுன் இல்லாமல் வச்சுக்கோங்க. இந்த பாகம் இங்கே இருக்குது, ஊக்குப்பட்டி சைடு அதே போல் இந்த பக்கம் கரெக்டாக மார்க் பண்ணிட்டு ப்ளஸ் 1/2 இன்ச்சு மேலே எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த அளவுக்கு இந்த சைடு பட்டி நமக்கு எவ்வளோ வேணுன்றதை பார்த்துக்கலாம். 2.25 பாயிண்ட் இருக்குது. இந்த சைடு வந்து 3.25 இருக்குது. 3.25 வேணும். ஸோ பட்டி மார்க் பண்ணும்போது கரெக்டான ஒரு பொசிஷனில் இப்படி வச்சுட்டு இந்த சைடு ஒரு 1/2 இன்ச்சு கழித்து இந்த லைனை மார்க் பண்ணிக்கலாம். அதே போல் இந்த சைடு எடுத்துக்கலாம். இப்போ இந்த சைடு வந்து நமக்கு 2.25 பாயிண்ட்டு ப்ளஸ்ஸு ஒரு 3/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா. இடுப்பளவு இப்போ நம்ம 31/4 பிரித்தோம்னா 7.25 மைனஸ் 1/2 இன்ச்சு. பேக்கில் நம்ம 1/2 இன்ச்சு எடுத்தோம் இல்லைங்களா, அதை இங்கே மைனஸ் பண்ணிக்கணும். அப்போ நம்ம 7.25 எடுக்கணும். ஸோ 7.25 ப்ளஸ்ஸு ஊக்கு பட்டிக்கு ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா. ஸோ இப்போ நம்ம இந்த சைடில் இந்த மாதிரி வச்சுட்டு சைட் ஜாயின் பண்ணும்போது எப்படி பண்ணுறோமோ அந்த மாதிரி வச்சுட்டு இது கரெக்டாக எப்படி பிளான் பண்ணிக்கலாம். அதே போல் இந்த சைடு நமக்கு 3.25 இன்ச்சு இருக்குது ஹைட்டு, ப்ளஸ்ஸு ஒரு 3/4 இன்ச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ஃபினிஷிங் எடுத்துக்கணும். இந்த விதமாக வந்து நம்ம எளிமையான ஒரு கட்டிங்கை நம்ம பார்த்துக்கலாம். ரொம்ப பிரம்மாண்டமாக இல்லைன்னாலும் ரொம்ப எளிமையாகவே இந்த கட்டிங்களை நம்மளால் போட முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நான் வந்து ஜஸ்ட் ஒரு 20 நிமிஷத்தில் உங்களோட பேசிக்கிட்டே இந்த கட்டிங்கை நான் போட்டு முடிச்சிட்டேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ப்ளவுஸ் கட்டிங் வந்து ரொம்ப பிரமாதமாக போடலாம். ஸோ ஊக்குப்பட்டி சைடுன்றதுனால இந்த பக்கம் ஒரு அடையாளம் போட்டுக்கலாம். இப்போ நம்ம பேக் நெக்கு கட் பண்ணிக்கலாம். ஸோ அவங்களுக்கு கொடுத்த அளவு நம்ம தெளிவாக போட்டுக்கிறோம். ஸோ அவங்களும் ட்ரை பண்ணட்டும், நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த சேனலை பார்க்குறவங்க நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அப்போ நிறைய விஷயங்களை நீங்கள் இதில் கற்றுக்க முடியும். மீண்டும் ஒரு முறை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.